வணக்க நேர்களே. பொதுவாக உப்புமானா 10ல் 9 பேருக்கு பிடிக்காதுங்க. அது ஏன் தான் எனக்கும் தெரிலங்க. ஆனால் உப்புமா ஒரு அருமையான உணவுங்க, காலை உணவுங்க. அந்த உப்புமா நம்ம தினம் சாப்பாட்டில் எடுத்துக்கிறப்ப நம்ம உடம்புல இருக்கிற எல்டிஎல் என்ற கொழுப்பு சத்து குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதோடு அதுக்கு ஒரு அருமையான சுவையான சைடிஷ் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். அப்படி சாப்பிட்டிங்கனாக்க நிச்சயமாக அந்த உப்புமாவை நீங்கள் வெறுக்கவே மாட்டீங்க. அப்புறம் நீங்கள் உப்புமா பிரியராகவே மாறிடுவீங்கங்க. நான் எங்கள் வீட்டில் உப்புமாவுக்கு சைடிஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்றது என்னன்னு கேட்டாக்க கத்திரிக்காய் கொஸ்துங்க. கத்திரிக்காய் கொஸ்தை நல்லா மசிச்சுட்டு நல்லா டேஸ்ட்டாக பண்ணிவிட்டு அந்த உப்புமாவில் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். சூப்பராக இருக்குங்க ரெண்டுக்கும் காம்பினேஷன். ஆனால் நம்ம எல்லோரும் உப்புமானாக்க வெள்ளை சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிட்றது தாங்க பழக்கமாக வச்சுருக்குறோம். ஆனால் இந்த வெள்ளை ரவை உப்புமாவுக்கு கத்திரிக்காய் கொஸ்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் நீங்கள் தினம் உங்கள் வீட்டில் ரவை உப்புமா பண்ணி அதுக்கு கத்திரிக்காய் கொஸ்து வச்சு அப்புறம் நீங்கள் அதையே தாங்க சாப்பிடுவீங்க. நான் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறமா நீங்கள் சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்டை போட்டு விடுங்க. தேங்க்யூ நேயர்களே. வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக